உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா வெளியே வந்த உடனே 1 crore சேலரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு AR/VR லேப். நீங்கள் ஒரு பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அனிமேஷன் எல்லாமே இங்கேயே நீங்கள் உருவாக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மூலமாக இப்போ எங்கள் கல்லூரியிலேருந்து 10 ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் இப்போ லட்சக்கணக்கில் சம்பாரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ட்ரோனை டெவலப் பண்ணுறாங்க. டெல்லியில் ஒரு ட்ரோன் சேலஞ்சு காம்படிஷன் நடைபெற்றது. பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ட்ரோனை மாணவர்களே உருவாக்கி டெல்லியில் நிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் சேலஞ்சு நடந்தது. ஆனால் எங்கள் கல்லூரி மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக 6 லட்ச ரூபாய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கவர்மெண்ட்டில் எந்த செக்டாரில் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், MSMEயில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், ஸோ இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ அந்த கல்லூரியில் அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு AR/VR லேப், ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஒரு 2 கோடி ரூபாயில் ஒரு லேப் ஃபெசிலிட்டி நம்ம வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேஷன், கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. அதில் மாணவர்கள் விருப்பம் இருந்தால் அந்த AR/VR லேபில் போய் அவங்களுடைய டேலண்ட்டை, ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். நம்மள பல பேருக்கு நான் முன்னாடி ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இன்ஜினியரிங் போயிடலாமா பேசாமல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அது ரிலேட்டடான ஒரு பர்சன் தான் இப்போது இந்த மேடையில் நம்ம கூட இணைய போகிறாரு. இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு டிகிரி மட்டும் கிடையாது. இனோவேஷன், டெக்னாலஜி, ப்ராப்ளம் சால்விங், இந்த 3மே கம்பைன் ஆகும்பொழுது தான் நம்மளுடைய ஃப்யூச்சரே ஒட்டு மொத்தமாக பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம வேர்ல்டில் நடக்கிற பல டெக்னிக்கல் சேஞ்சஸ் கூட ஸ்ட்ராங் இன்ஜினியரிங் எஜுகேஷனோட தான் பாசிபிள் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபீல்டில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜஸ், ஸ்கில்ஸ் அண்ட் ரைட் டைரக்ஷன் கொடுத்து அவங்க ஃப்யூச்சரை ஷேப் பண்ணிட்டு வர ஒரு ரெஸ்பெக்டட் அகாடமிக் லீடர் தான் நம்மளுடைய அடுத்த ஸ்பீக்கராக இந்த மேடையை நம்ம கூட இணைந்து அலங்கரிக்கவும் போகிறாரு. ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜோடைய பிரின்சிபல் தான் அவர். டாக்டர் V. வெங்கடாச்சலம் சார் அவர்களை இந்த மேடைக்கு மிக அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் ஹியர். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்னாவே எப்போவுமே அதுக்குன்னு ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, வேறு எந்த படிப்பிலும் இல்லாத அளவிற்கு ஒரு இன்ஜினியரிங் முடித்த மாணவிகளுக்கு மிக அதிகமான சேலரியில் வேலை கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும், ஸோ இது படித்தா நமக்கு என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும், ஸோ இதை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ நிறைய மாணவர்கள் நான் இன்ஜினியரிங் சேர போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்களால தெளிவாக ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ இன்ஜினியரிங் சேரக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க, இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? எனி ஆன்சர்ஸ்? ஸோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் டு சால்வ் ஏ ப்ராப்ளம். நம்ம எப்படி சயின்ஸையும் மேத்தமேட்டிக்ஸையும் அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்ஜினியரிங். ஸோ இது பல்வேறு துறைகளாக பிரிஞ்சிருக்கின்றது. ஸோ சர்க்கியூட் பிரான்ச்சஸ், நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ், ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் அப்படின்னு நிறைய பிரிந்திருக்கின்றது. இப்போ சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது போன்ற பாடப்பிரிவுகள்லாம் உங்களுக்கு சர்க்கியூட் பிரான்ச்சஸில் வரும். ஸோ நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் பார்த்திங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், ஸோ இது போன்ற பாடப்பிரிவுகள்லாம் நான் சர்க்கியூட்டில் வரும். இதை தாண்டி ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ்னு பார்த்திங்கன்னா ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பேப்பர் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இது போன்ற பாடப்பிரிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இன்ஜினியரிங் முடித்தோடனே எதனால் இன்ஜினியரிங்க்கு ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் முடித்தா நம்ம இப்போ பேப்பர்லாம் நியூஸில் பார்க்குறோம், ஃப்ரெஷர் இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஃப்ரெஷருக்கு 50 லட்ச ரூபாயில் வேலை கிடைக்கிறது, 1 கோடி ரூபாயில் வேலை கிடைக்குது அப்படின்லாம் சொல்லி நம்ம பேப்பரில் பார்க்குறோம். ஸோ என்ன காரணம்? நீங்கள் வேறு எந்த துறையிலையுமே இந்த அளவுக்கு உங்களுக்கு சேலரி கிடைக்காது. என்ன காரணம்? ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி தான் உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கின்றது. ஸோ இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா
ஸோ டெக்னாலஜிக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஸோ ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஸோ ஒரு டிஃபென்ஸ் செக்டர் ஆகட்டும், ஸோ அனைத்து துறையிலுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அப்போ அங்கே வந்து வேலை வாய்ப்பு வந்து கொட்டி கிடக்கின்றது. ஸோ எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கின்றது. ஸோ இப்போ இன்ஜினியரிங் நீங்கள் வந்து படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணோன்னே இன்ஜினியரிங் படித்த பிறகு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு செய்யணும். ஸோ அதன் பிறகு தான் நீங்கள் என்ன பாடப்பிரிவுகளை படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு செய்ய வேணும். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போக போகிறீங்களா, ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்டுக்கு போக போகிறீங்களா, ஸோ அல்லது இன்னும் நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், ஒரு ஃபாரினில் போய் படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், அந்த மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு இருக்கா, அல்லது நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஒரு என்டர்ப்ரெனர் ஆகணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண போகிறீங்களா, அல்லது நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகலான் இருக்கேன், ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்கலாமா, இல்லை ஐபிஎஸ் ஆகலாமா, ஐஎஃப்எஸ் ஆகலாமா, ஐஏஎஸ் ஆகலாமா, ஸோ இந்த நாளில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முடிவு செய்யணும். ஏன்னா நீங்கள் ஒரு கல்லூரியில் சேரும் பொழுது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு தான் போகிறேன்னு முடிவு பண்ணுறீங்க. ஸோ வேலைக்கு தான் போகிறேன்னு முடிவு பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி கல்லூரியை தேர்ந்து செய்ய வேண்டும். ஸோ அந்த கல்லூரியில் உங்களை வேலை வாங்கி தருவதற்காக உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த கல்லூரியில் உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்க, ஸோ அந்த கம்பெனி மூலமாக உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா இருந்தால் அந்த கல்லூரியில் வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் செல் இருக்கா, ஸோ அந்த கேரியர் கைடன்ஸில் வந்து நான் வந்து ஃபாரினில் போய் எம்எஸ் படிக்கணும், அதற்கு தேவையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஐஇஎல்டிஎஸ் இருக்குது, டோஃபல் இருக்குது, ஜிஆர்இ இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சொல்லித்தராங்களா. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பான் ஜெர்மன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. அப்போ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஜப்பான் போகணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். ஸோ அப்போ கல்லூரியில் நீங்கள் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜோ அல்லது ஜெர்மன் லாங்குவேஜோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தராங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இல்லை நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, இல்லை என்டர்ப்ரெனர் ஆக போகிறேன் அப்படின்னா அந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து அதற்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கவர்மெண்ட்டில் எந்த செக்டாரில் நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணும், எம்எஸ்எம்இயில் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், ஸோ அதுக்குண்டான இன்குபேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா, ஸோ இப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போ அந்த கல்லூரியில் அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை தாண்டி நான் வந்து கவர்மெண்ட்டு வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னா அந்த கல்லூரியில் வந்து ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் கொடுக்குறாங்களா, யூபிஎஸ்சி கோச்சிங் கொடுக்குறாங்களா, ஸோ இதெல்லாம் நான் படிச்சுட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டாரில் பார்த்திங்கன்னா ரயில்வேஸில் வேலை கொட்டி கிடக்கின்றது, எம்ஹெச்ஏயில் பார்த்திங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, என்ஐஏ, ஐபியில் வேலை கொட்டி கிடக்கின்றது, பேங்கிங் செக்டரில் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வேலை கொட்டி கிடக்கின்றது. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நாம் வந்து என்னவாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஸோ எங்கள் ரிலேஷன் சொன்னாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான முறை. ஸோ உங்களுக்கு என்ன பாடம் விருப்பமாக இருக்கின்றது, ஸோ அதில் நீங்கள் எப்படி வந்து படித்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்த விஷயத்தையெல்லாம் நான் சொல்லும் பொழுது ஸோ எங்கள் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் ஸோ எங்களது வந்து ஒரு 30 years ஆன ஒரு கல்லூரி. ஸோ 30 years ஆன ஒரு கல்லூரியில் நாங்கள் வந்து 20 யூஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் அண்டு 10 பிஜி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்குறோம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டு லெவலில் பார்த்திங்கன்னா
ஸோ 30 கோர்சஸ் ரன் பண்ணக்கூடிய கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஒரு 20 to 30 காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கல்லூரியில் இப்போ எங்கள் கல்லூரியில் ஸோ மாணவர்களுக்கு நாங்கள் வந்து என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 வருட காலத்திற்கு முன்பாகலாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம் டீச்சிங் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுவாங்க, எக்ஸாம் வைப்பாங்க, அவன் படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு வெளியே வந்துடுவான். ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எல்லாம் மாறிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கல்லூரியில் சேர்ந்த உடனேயே நீ வந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். ஆனால் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இயர்லேருந்து அதுக்கு உங்களை தயார்படுத்தணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற மூலமாக நீங்கள் வந்து என்ன வந்து கற்றுக்குறீங்க, அதில் உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் இயர் முடிக்கும் பொழுது, ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் இயர் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒரு ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கணும். அப்போது நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒரு கல்லூரியில் ஒரு இன்குபேஷன் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஒரு இன்குபேஷன் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் அங்கே போய் நீங்கள் வந்து மாணவர்கள் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணி அது மூலமாக ஒரு நாலேஜுக்கு கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசித்தோம், ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் வேவாக நம்ம நடத்திட்டு இருந்தோம்னா மாணவர்கள் வந்து ஒரு தேர்ட் இயர் முடிக்கும் பொழுது ஒரு நாலேஜோடையும் ஒரு ஸ்கில் செட்டோடையும் வெளியே வர மாட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸை நம்ம வந்து கல்லூரியில் உருவாக்கணும். ஸோ அப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, ஒரு இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அனைத்து ஃபெசிலிட்டியுமே நம்ம கல்லூரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஸோ ஒரு ஏஆர்விஆர் லேப், ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ அந்த லேப் மூலமாக ஒரு 2 கோடி ரூபாயில் ஒரு லேப் ஃபெசிலிட்டி நம்ம வச்சுருக்கோம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அனிமேஷன், கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. அதில் மாணவர்கள் விருப்பம் இருந்தால் அந்த ஏஆர்விஆர் லேபில் போய் அவங்களுடைய டேலண்ட்டை ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு இன்குபேஷன் ஃபெசிலிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னா 3D பிரிண்டிங்கு, ஒரு ட்ரோன் டெவலப்மெண்ட் சென்டர், ஒரு ஐஓடி டெவலப்மெண்ட் சென்டர், ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே மாணவர்கள் போய் தங்களுடைய ஒரு ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரோன் அப்படிங்கிறது வெறும் படித்து மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒரு ட்ரோனை வந்து எப்படி செய்கிறது, அங்கேயே நம்ம செய்யக்கூடிய ஃபெசிலிட்டியை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ட்ரோனை டெவலப் பண்ணுறாங்க. கடந்த லாஸ்ட் மந்தில் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு ட்ரோன் சேலஞ்சு காம்படிஷன் நடைபெற்றது. ஸோ அதில் வந்து ஒரு 300 கல்லூரிகள்லேருந்து கலந்து கொண்டாங்க. ஸோ என்ஐடி, ஐஐடி, பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஸ்டாஃபு எங்களுடைய ட்ரோன் சென்டர்லேயே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். இதை முழுக்க எங்களுடைய ட்ரோன் சென்டர்லேயே உருவாக்கின ஒரு அட்டானமஸ் ட்ரோன். இது 2 ட்ரோனும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த ட்ரோனை வந்து மாணவர்களே உருவாக்கி டெல்லியில் நிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் சேலஞ்சு நடந்தது. அந்த சேலஞ்சில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே வந்து 15 ஐஐடி கலந்துக்கிட்டாங்க, 10 என்ஐடி கலந்துக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் கல்லூரி மாணவர்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸை 6 லட்ச ரூபாய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதோடு இல்லாமல் 3 லட்ச ரூபாய்க்கு உண்டான காம்பனன்ஸு, 2 லட்ச ரூபாய்க்கு உண்டான கிஃப்ட் வவுச்சர்லாம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி மாணவர்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் கொடுக்குறோம். கல்லூரியை இந்த ட்ரோனை உருவாக்குறதுக்கு 4 லட்ச ரூபாய் செலவாச்சு. ஸோ அந்த செலவை முழுவதுமாக எங்கள் மேனேஜ்மெண்ட்டே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, டெல்லிக்கு போயிட்டு வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அத்தனையுமே கல்லூரியிலேருந்து நாங்களே கொடுத்தோம். ஸோ இது போல் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏதோ ஒரு சேலஞ்சில் கலந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரைஸஸ் வாங்கிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் தேவை.
நிறைய கல்லூரிகள் இருக்கும், ஆனால் உங்களுக்கு தேவையான இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3D கான்க்ரீட் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு இருக்கின்றது. ஸோ என்டையர் வீடையே வந்து ஒரு 3D கான்க்ரீட் மிஷின் மூலமாக கட்டிடுறாங்க. ஸோ அந்த மிஷின் ஒரு சின்ன மாடல் வந்து ஒரு 17 லட்சம் ரூபாயில் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அந்த டெக்னாலஜியை மாணவர்கள் வந்து அங்கே கற்றுக்கலாம். அதே மாதிரி IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் IoT வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து எங்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு AR/VR லேப். ஸோ இந்த லேபில் வந்து ஒரு சினிமா எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு பாகுபலி படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அனிமேஷன் எல்லாமே இங்கேயே நீங்கள் உருவாக்கலாம். ESIC TV அப்படின்னு நீங்கள் போய் ஒரு சேனல் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குன எல்லா கண்டென்ட்டும் அதில் இருக்கும். ஸோ அனிமேஷன் முதற்கொண்டு எல்லாமே மாணவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இங்கே க்ரீன் மேட் ஸ்டுடியோ இருக்கும். ஸோ அது மூலமாக எல்லாமே அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அதே போல் ஐடியா லேப். ஸோ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து ஸோ எங்கள் கல்லூரியில் ஐடியா லேப் ஆரம்பிப்பதற்காக 30 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது ஐடியா லேப் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டாக எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து கல்லூரியிலே வரணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கும் பொழுது எங்கள் கல்லூரிக்கு 22 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்கள் மாணவர்களுக்கு ஸ்டார்ட் அப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொன்னாங்க. அது மூலமாக இப்போ எங்கள் கல்லூரியிலேருந்து 10 ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாணவர்களை இப்போ வந்து லட்சக்கணக்கில் சம்பாரித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் படித்தீங்கன்னா 1 crore சேலரி நீங்கள் முடித்து வெளியே வந்த உடனே 1 crore சேலரி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்துமே எங்கள் கல்லூரியில் வாய்ப்புகளை வழங்கி கொண்டு இருக்கின்றோம். எல்லாமே செஞ்சு பார்க்கணும். நம்ம வந்து வெறும் படித்து மட்டும் எதுவுமே இன்ஜினியரிங்கை கற்றுக்க முடியாது. ஒரு ப்ராடக்டை செய்யணும், அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க, அது மூலமாக உங்களுக்கு என்ன நாலேஜ் கெயின் ஆகுது. அப்போ ஒரு 3rd year முடிக்கும் பொழுது ஒரு பயோடேட்டா நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அந்த பயோடேட்டாவில் நீங்கள் என்னென்ன ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன CGPA வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத விட நீங்கள் என்ன ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, அந்த என்ன நாலேஜ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க, இதை தான் வந்து இன்டர்வியூவில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது 3rd year முடிக்கும் பொழுதே நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ஃபைனல் இயர் வரும்போது ஃபைனல் இயர் பிகினிங்லேயே நீங்கள் ப்ளேஸ் ஆகி இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4th year அங்கே வேலையில் இருந்துக்கிட்டே படிச்சுட்டு இருக்காங்க வித் சேலரி. ஸோ உங்கள் அமிர்தா அவர் சொன்னார் இல்லைங்களா, டிக்கு முன்னாடின்னு சொன்னார் இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான். 3rd year முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து வேலை கிடச்சிரும். ஸோ மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரிங்கிறது அனைத்துமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒத்துக்கிறீங்களோ உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறுவீங்க. இந்த ஹியூமனாய்டு ரோபோட் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அனைத்துமே ஸ்டூடெண்ட்ஸே வந்து 3D பிரிண்டிங்லேயும் டெக்னாலஜி உபயோகப்படுத்தி அனைத்துமே உருவாக்குனாங்க. இந்த 3D பிரிண்டர் தான் எல்லாமே உருவாக்குனாங்க. ஸோ 24 hours லேப் ஓப்பனில் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த நைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹியூமனாய்டு ரோபோட்டை உருவாக்கி ஸோ அதை வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ AI இன்டெலிஜென்ஸை கொடுத்து அதை வந்து மாற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் முடித்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாணவர்களாக வெளியே வர்றதுக்கான அனைத்து ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து சுந்தர் பிச்சை எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ அவர் என்ன சேலரி வாங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வருடத்துக்கு என்ன சேலரி வாங்குவார்? 6,000 crores
பர் இயர். இது நினச்சி பார்க்க முடியுமா? அவர் சேலரிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 400 crores 500 crores அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக அவர் இருப்பார். ஸோ அவர் வந்து அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாருன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, வேறு எந்த துறையிலுமே நீங்கள் இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. ஒரு இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளேயே ஒரு சுந்தர் பிச்சையோ சத்யநாதலோ இங்கே உட்காந்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்களும் அதுபோல் கண்டிப்பாக வருவீங்க. ஸோ உங்கள் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறந்த ஃப்யூச்சர் இன்ஜினியராக வருவீங்கன்னு கூறி பிகைன் வுட்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டல் டாக்டர் வெங்கடாசலம் சார் அவர்களுக்காக. ரொம்ப நன்றி சார். பாட புத்தகத்தை தாண்டி நம்ம அந்த அகாடமிக் இயரில் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோமோ அதுதான் நம்ம லைஃப்க்கு ரொம்ப அழகாக நம்மளை லீட் பண்ணி கொண்டு போகும்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்குறதுக்காக ஒரு சில கேள்விகள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து இப்போது ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் ரொபோட்டிக் அப்படிங்கிற மாதிரியான புது புது ட்ரெண்டிங் ஏரியாஸ் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் இதுக்கு வந்து மென்டலாகவும் படிப்பு ரீதியாகவும் எப்படி ரெடி ஆகணும்? ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு 500 மாணவர்கள் கல்லூரியில் வந்து சேர்றான்னு வந்தாங்கன்னா அதில் வந்து 400 பேர் வந்து எனக்கு வந்து ஏஐடிஎஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஏஐடிஎஸ் அந்த கோர்ஸில் படித்தா மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது எல்லா துறைகளுக்குமானது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிவில் துறைக்கும் தேவை, மெக்கானிக்கல் துறைக்கும் தேவை, எலக்ட்ரானிக்ஸுக்கும் தேவை, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கும் தேவை. அனைத்து துறைகளுக்குமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது தேவைப்படுகின்றது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட் படித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ அவங்க வந்து ஒரு மைனர் டிகிரி, நான் வந்து சிவில்லையே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் மைனர் டிகிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 8 சப்ஜெக்டை வந்து அவங்க படிக்கணும். அவங்க இப்போ ரெகுலராக படிக்கக்கூடிய சிவில் இன்ஜினியரிங்கை தவிர 8 சப்ஜெக்டை வந்து அவங்க படிக்கணும். அவங்க அந்த ஏஐயை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு உண்டான கோச்சிங் அங்கே கொடுப்பாங்க. அவங்க வெளியே டிகிரி வரும் பொழுது பி சிவில் இன்ஜினியரிங் வித் மைனர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வரும். அல்லது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் மைனர் டிகிரி இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அந்த பாடத்தில் மட்டும்தான் சேர்ந்து படித்தா மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியுங்கிறது கிடையாது. ஸோ யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஏஐ வந்ததுனால வேலை வாய்ப்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. டெக்னாலஜிக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. ஸோ டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து காலகாலமாக டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது, புதுசாக டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எந்த காலகட்டத்திலையும் ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. அதாவது வேலையை எளிதாக வேணால் மாற்ற முடியுமா ஒழிய மொத்தமாக வேலை வாய்ப்பை குறைத்து விடாது. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய புது புது டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்குமே வந்து லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்ஸில் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணால் அது அவங்களுடைய கெரியருக்கு ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? எல்லாருமே வந்து குழப்பமாயிடுவாங்க. +2 முடித்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் முதல் குழப்பம் வந்து என்ன படிக்கிறது, ரெண்டாவது குழப்பம் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது. ஸோ என்ன படிக்கிறதுன்னு வரும்பொழுது நிறைய பேர் எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஸ் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. எங்கள் மாமா வந்து ஐடி ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ எங்கள் மாமா வந்து பாஸ்ச் கம்பெனியில் இருக்காங்க. அல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து மெக்கானிக்கல் எடுக்கலான்னு இருக்கேன், அப்படி எல்லோரும் போய் மெக்கானிக்கல் சேருவாங்க. ஸோ இப்படி முடிவு செய்ய வேண்டியது இல்லை. எல்லா துறைக்குமே நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்றது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல்டு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து +2 வரைக்கும் படித்து வந்திருப்பீங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மாணவனுக்கு வந்து எனக்கு வந்து அனிமேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக பைக் ரிப்பேர் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருப்பான். இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்டை செஞ்சிட்ருப்பான் ஒரு பையன். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆர்வத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு என்ன பிடித்திருக்கோ அந்த துறையை தேர்ந்தெடுங்க. நீங்கள் சிவில் சேர்ந்தால் வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் 10-வே ட்ராக்ஸ், 14-வே ட்ராக்ஸ், டனல்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ரயில்வேஸு, வந்தே பாரத்து, இப்படி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதேமாரி டெக்னாலஜிக்கலி பார்த்திங்கன்னா இப்போ செமிகண்டக்டர் அப்படிங்கிறது பூம் ஆகிட்டு வருது. நம்ம வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இது வரைக்குமே இந்தியாவில் இல்லை. அதாவது டிசைனிங்கெல்லாம் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ தான் நம்ம வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோடு சேர்ந்து குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ செமிகண்டக்டர் துறைக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதுபோல் ஒரு ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இப்போ ரொபோட்டிக்ஸ் வந்து எல்லா துறையிலுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் இங்கே கூட பார்த்துருந்துருப்பீங்க ஒரு ரொபோட்டிக் வெல்டிங் மிஷின். ஸோ எல்லா துறையிலுமே ஒரு ஆப்ரேஷன், ஒரு நீ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ரோபோட்டே வந்து நீ ஆப்ரேஷன் பண்ணுது, ஹார்ட் சர்ஜரி பண்ணுது. ஸோ அந்த துறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேலை இருக்குது. ஒரு பயோமெடிக்கல், ஸோ பயோமெடிக்கல் இப்போ ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ஒரு பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், ஒரு ரிமோட் பிளேஸ்லேருந்தே ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ ஒரு பயோடெக்னாலஜி, ஸோ இப்போ ஒரு மெடிசன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு கிராஸ் கல்ச்சர் பண்ணுறாங்க, ஹைப்ரிட் வெரைட்டி, அக்ரிகல்ச்சரில் ஹைப்ரிட் வெரைட்டி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வேணும் அப்படின்னா பயோடெக்னாலஜி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒரு என்டையர் கம்பெனியை வந்து ஒரே இடத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாடப்பிரிவு இருக்குது. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஸோ இப்போ மாடர்னாக வந்து நம்ம வந்து மாடர்ன் டெக்னாலஜி உபயோகப்படுத்தி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்கை நம்ம வந்து பண்ணணும், அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஸோ டெக்ஸ்டைலில் நம்ம எப்படி டெக்னாலஜி உபயோகப்படுத்துகிறோம் அது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பேப்பர் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி. ஸோ இதுமாரி எல்லா பாடப்பிரிவுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு பிடித்திருக்கின்றதோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். அதே போல் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் சேராதீங்க. நேரடியாக கல்லூரிக்கு போங்க, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதேமாதிரி கவுன்சிலிங்கில் மாணவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா ஒரே பேரில் நிறைய காலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கல்லூரி பேர் மாற்றி சொல்கிறேன், நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு இருக்கும், சுருக்குனா என்ன வரும், என்ஐடின்னு வரும். ஸோ நிறைய மாணவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, என்ஐடியும் நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் ஒன்று தான் நினச்சிக்கிறாங்க. அதில் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்னு இருக்கும், கோயம்புத்தூரில் இருக்கும், சென்னையில் இருக்கும், மதுரையில் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, நாம் வந்து கோயம்புத்தூர் காலேஜ் தான் செலக்ட் பண்ணுறோன்னு நினச்சிருப்பீங்க. தவறாக செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வருடம் இது நடக்குது. ஸோ எங்கள் கல்லூரிக்கு வருவாங்க, சார் நான் காலேஜை மாற்றி செலக்ட் பண்ணிட்டேங்க சார், கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுங்க சார், இப்போ என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிப்பாங்க. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது எவ்வளோ சாய்ஸ் வேணால் நீங்கள் போடலாம், எத்தனை கல்லூரி வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ 400 கல்லூரி இருக்குது, நீங்கள் 1000 சாய்ஸ் கூட ஃபில் பண்ணலாம். அதனால் தெளிவாக நீங்கள் எந்த பாடப்பிரிவை செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த கல்லூரியை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நல்லா முடிவு பண்ணிவிட்டு அந்த கல்லூரியை போய் விசிட் பண்ணுங்கள். கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல, போய் அங்கே அவங்க சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் உண்மையிலேயே அங்கே இருக்கா, உண்மையிலேயே அங்கே பிளேஸ்மெண்ட் நடக்குதா, ஸோ உண்மையிலேயே அங்கே வந்து இன்குபேஷன் சென்டர் இருக்கா, உண்மையிலேயே அங்கே ஸ்டார்ட் அப்புங்கிற விஷயம் நடக்குதா, உண்மையிலேயே நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் தெரிந்து கொண்டு கல்லூரியை செலக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து நிஜமாக பயனுள்ள வகையில் தான் இருக்கும். நீங்கள் பேசும்பொழுது இந்த அரங்கத்தில் வந்து நான் ஆரோக்கியமான விஷயமா பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலுமே பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் நீங்கள் பேசும்பொழுது பின்னாடி வந்து விஷுவல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்பொழுது ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. ஓகே இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இதுதான் போல் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. உங்களுடைய டைம் எங்களுக்காக ஒதுக்கி நிறைய பயனுள்ள தகவல்களை கூட பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.